ஃபைனலாக பார்த்தீங்கன்னா Flipkart வந்து நம்மளோட Redmi Note 13 Pro யூனிட் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. நம்ம வாங்கினது 8GB RAM 128GB வெர்ஷன். ஆஃபர்லாம் போனதுக்கப்புறம் 24,000க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் வந்து பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணே உள்ள வந்து நம்மளுக்கு இன்னொரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு. அதில் வந்து நமக்கு Redmi அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளுக்கு ஒரு TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பின்னாடி வந்து மேட் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கும் கேஸ் வந்து ப்ரீமியமாக இருக்குது. பிடிக்கும் போது வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் வந்து நம்மளோட Redmi Note 13 Pro ஃபோனே வந்து நம்மளுக்கு இருக்குது. ஃபோன் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் பிடிக்கும் போதும் ஃபுல்லாக வந்து கிளாஸ் சானிடைசேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ப்ரீமியமான ஃபீலிங் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு 6.67 இன்ச் 1.5K 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. Gorilla Glass Victusம் இருக்குது. 1800 nits பிரைட்னஸில் Dolby Vision சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனில் வந்து பெசல்ஸ் வந்து ரொம்ப தின்னாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்குது. பின்னாடி வந்து நமக்கு ஃபுல்லாக கிளாஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. Redmi பிராண்டிங் வந்து இருக்குது. இதில் வந்து நமக்கு 8GB RAM 128 256GB ஸ்டோரேஜ் இருக்குது. 12GB RAM 256 ஸ்டோரேஜ் இருக்குது. பின்னாடி வந்து நமக்கு 200 மெகாபிக்சல் மெயின் கேமரா இருக்குது. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறம் வந்து 2 மெகாபிக்சல் நமக்கு வந்து மேக்ரோ சென்சார், அப்புறம் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு ஒரு சிம் ட்ரே இருக்குது. அதில் வந்து நீங்கள் 2 நேரம் சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். மைக்ரோ SD கார்டு வந்து இல்லை. USB Type-C வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அதே சமயத்தில் IR பிளஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சொன்னபடி இதில் வந்து நமக்கு டால்பி அட்மோஸ் சப்போர்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் 5G வந்து டெஸ்ட் பண்ணேன். 5G வந்து பக்காவாக வேலை செய்யுது. இதில் வந்து நமக்கு 10 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஏர்டெல் 5Gல தான் வந்து டெஸ்ட் பண்ணேன். 5G வந்து நம்மளுக்கு நல்லாவே வேலை செய்யுது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நமக்கு Snapdragon 7S Generation 2 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நமக்கு 5100 mAh பேட்டரி ப்ளஸ் வந்து நமக்கு 67 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நமக்கு சார்ஜரும் கேபிளையும் பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுத்தோம். ஒரு நல்ல ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோன் வந்து நம்மளுக்கு பிடிக்கும் போதும் அதே சமயத்தில் ஸ்க்ரீன் வந்து நம்ம பார்க்கும் போதும் செம்ம ப்ரீமியமாக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பெசல்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமேசான் ஆப் வந்து இருக்குது. அது இல்லாமல் எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இன்ஸ்டால் வந்து ஆச்சு. எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டே இருந்துச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் கூட ஏன் இவ்வளோ ப்ளோட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சத்தியமாக எனக்கு வந்து தெரில. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளோட்வேரும் நமக்கு வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியுது. ஸோ அது வந்து ஒரு ஆறுதலான விஷயம். ஆனால் எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து Xiaomi வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் மட்டும் நான் வந்து ஸ்லைட்லி டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், சொல்லவே முடியலங்க. எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஆப்ஷன் கூட கொடுக்கல, வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அப்படியே வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் நமக்கு வந்து Xiaomi பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். டைலரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்ஐயோட டைலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் டைலர் வந்து கொடுக்கல. ஸோ உங்களால் கால் ரெக்கார்டிங் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மெசேஜிங் வந்து கூகுள் மெசேஜிங் தான் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு போகலாம். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அபவுட் ஃபோனில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோனை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து வந்துச்சு. ஜான்வரி செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு சொல்லி போட்டுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு MIUI 14 தான் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த புதிய OS அப்டேட் வந்து கொடுக்குறதா வந்து நம்மளுக்கு Xiaomiயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு ஹைப்பர் OS வந்து வந்துடும். ஆனால் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 13 தான் கொடுக்குறாங்க. Android 14 வந்து கொடுத்துருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நமக்கு Android 13 மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்லைட்லி ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா Android 14 கொடுத்துட்டு நமக்கு வந்து ஒரு மேஜர் அப்டேட் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி Xiaomi வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கொடுக்க தான் செய்வாங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கினது 128GB வெர்ஷன். அதில் வந்து நமக்கு 94GB கிட்ட வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 33GB கிட்ட வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ப்ரீ ஆக்குபைடாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5100 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு 67 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம். நம்ம சேனலில் வந்து நம்ம பேட்டரி டெஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ எவ்வளோ நேரம் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துடலாம்.
டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5K AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிஃபால்ட்டான அதாவது ஆட்டோமேட்டிக் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நம்மளே சூஸ் பண்ணுறதா இருந்தால் 60Hz 120Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 90Hz ஆப்ஷன் வந்து இல்லை. நான் வந்து டிஃபால்ட்லேயே வந்து விட்டுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு வந்து MIUIயில் என்னெல்லாம் செட்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அந்த எல்லா செட்டிங்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து 10 செகண்ட் மட்டும் தான் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து வேலை செய்யும். அந்த 10 செகண்ட்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்னு வந்து சொல்ல முடியல. ஜஸ்ட் வந்து 10 செகண்ட் ஆன் டிஸ்பிளே அப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம். எக்கச்சக்கமான நல்ல பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வெறும் 10 செகண்ட் ஆன் டிஸ்பிளே மட்டும்தான் இது வந்து கண்டிப்பாக ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மலாக MIUIயில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கூடி சீக்கிரம் வந்து ஹைப்பர் OS அப்டேட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஹைப்பர் OSோட இது அப்டேட் வந்து வந்துச்சுன்னா நான் அதோட ஃபீச்சர்ஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் போடலாம். நெக்ஸ்ட் வந்து DRM இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் அமேசான் பிரைம் எல்லாத்துலையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஹெச்டியில் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நமக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டால்பி விஷனும் நம்ம வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கூகுள் கேமரா சப்போர்ட் வந்து செக் பண்ணலாம். ஸோ கேமரா 2 API வந்து நம்மளுக்கு எனேபிள் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் கேமரா வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ கூகுள் கேமரா வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூகுள் கேமரா வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் கூகுள் கேமரா வீடியோ வந்து Redmi Note 13 சீரிஸ்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமரா ஆப். ஸோ கேமரா ஆப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிப்பிக்கலான MIUI கேமரா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. 1x வந்து இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 2x 4x எல்லாமே வந்து நமக்கு டிஜிட்டல் ஜூம் மட்டும் தான் இருக்குது. இதில் வந்து நமக்கு எந்த விதமான டெலிஃபோட்டோ சென்சாரும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கல. அதே சமயத்தில் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து உங்களால் மேக்ஸிமமாக 4K 30 FPS வந்து எடுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 1080p 60 FPS வந்து மேக்ஸிமமாக வந்து எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து Xiaomi வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 4K வந்து கொடுக்கல. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட் மோடு, டாக்குமெண்ட் மோடு, 200 மெகா பிக்சல் மோட் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான மோட்ஸும் நம்மளுக்கு வந்து Xiaomi வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனை யூஸ் பண்ணி சில ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் கேப்சர் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கேப்சர் பண்ணும்போது நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நமக்கு நேச்சுரலாக கலர்ஸ் வந்து கேப்சர் பண்ணுது. HDR கூட ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் அல்ட்ரா வைட் மட்டும் கொஞ்சம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சாஃப்டாக வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மெயின் கேமரா வந்து டீட்டெயில்ஸ் வந்து நல்லாவே வந்து கேப்சர் பண்ணுது. ஸோ அதில் வந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் தெரியல. ஆனால் சில டைம் மட்டும் நமக்கு வந்து HDR வந்து ஆன் ஆகாமல் இருந்துச்சு. அதை மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் அப்டேட்டில் வந்து சரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு வந்து மெயினாக தெரிஞ்ச ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செல்ஃபி கேமரா தான். ஸோ செல்ஃபி கேமரா ஃபோட்டோஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பேசுவோம். பேக் கேமரா வந்து ஓரளவுக்கு வந்து நான் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் சில டைம் மட்டும் அந்த HDR மட்டும் நமக்கு வந்து ட்ரிகர் ஆகாத ஒரு பிரச்சனை மட்டும் நமக்கு வந்து சரி பண்ணால் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அல்ட்ரா வைட் வந்து நமக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் எந்த ஃபோனோட இந்த கேமரா கம்பேரிசன் வந்து பண்ணணுமோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டோன்ஸ் வந்து நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் வந்து நமக்கு HDR வந்து சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து எட்ஜ் டிரெக்ஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதை மட்டும் நம்மளுக்கு வந்து Xiaomi சரி பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட்டில். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிரெக்ஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எல்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. பஜாஜ் கேள்வி கமிஷனை மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி. Let it go, make my body go, take our bodies high.